ஸோ நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா வந்ததுக்கப்புறம், நாங்க எங்க வீட்டுக்குன்னு பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உண்மையாவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் குடுத்திருக்கு. ஸோ ஒவ்வொரு மாசமும் வந்து நான் வீட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்றது கான்ஷியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு மாசம் வந்து நாங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி புரோவிஷன்ஸ் வாங்குனதா இருக்கட்டும், அந்த புரோவிஷன்க்கு வச்ச காசுலேருந்து ஒரு ரூ. 2000 மிஞ்சினா கூட, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயமே வந்துட்டு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படியே அந்த வரிசையில இருக்கிறதா இந்த மாரி புது திங்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்றது. ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்குற பொருள் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். அதிலுமே ஒரு ஸ்டவ் மாரி பொருள்லாம் சொல்லவே வேணாம். பிகாஸ் இது ஒரு 3 பர்னர் ஸ்டவ். நான் சின்ன வயசுலேருந்து வந்து எங்க வீட்ல வந்துட்டு ஒரு ரெகுலர் ஸ்டவ் தான். ஒரு ஸ்டீல்ல இருக்கிற ஸ்டவ் தான் இருந்திருக்கு. பட் இப்ப ரீசென்ட் டேஸா தான் 3 பர்னர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். பட் இவன் வந்து எங்க வீடு தேடி வந்த ஒரு பொருள். ஸோ அதனாலயும் என்னமோ ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. இத வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் V-Guard அண்ட் இது வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ்ல தான் இது கம்ப்ளீட்டா மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹாஸ் 3 பர்னர்ஸ். நல்லா டக்கு டக்குன்னு நாங்க வந்து செட்டும் பண்ணிட்டோம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல். ஸ்ருதி ஹேப்பி அண்ணாச்சி. சி யூ இன் தி நெக்ஸ்ட் விளாக்.